நியூஸ் 7 தமிழர்களே வணக்கம். காவேரி ஹாஸ்பிட்டல் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பூஜிதா தேவி. இன்றைய நிகழ்ச்சியில் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்த பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடையளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் எலும்பு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஏ செந்தில்ராஜன் அவர்கள். அவரை முதல்ல நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்றது வருது. அது எலும்பு தேய்மானமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்சிடென்ட்டான பல காரணங்களாக இருக்கலாம். ஆக்சிடென்ட்டை விட்டுடலாம். எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்லும் பொழுது சின்ன வயசு பசங்களுக்கே எலும்பு தேய்மானம் வருது. இதற்கு என்ன காரணம்? ஏஜ் குரூப்புக்கு மூட்டு தேய்மானங்கிறது ஆரம்ப கட்டத்தில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம். அதுக்கான காரணத்தை முதல்ல கண்டறியணும், சரியான கன்சல்டேஷன் பண்ணணும், சரியான எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை அணுகி அவங்களுக்கு எதனால் மூட்டு தேய்மானங்கிறத சரியான பிளட் டெஸ்ட்டு, எக்ஸ்ரேஸ், தேவைப்பட்டால் எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் எடுத்து எதனால் மூட்டு தேய்மானம் வருதுங்கிறத முதல்ல கண்டறியணும். சின்ன வயசில் எதனால் மூட்டு தேய்மானம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லப்படுது, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். சின்ன யங்ஸ்டர்ஸ் யூஸ்வலாக 15 to 30 இயர்ஸ் இந்த ஏஜ் குரூப் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு யூஸ்வலாக இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ், ஜுவனைல் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது மூட்டு தேய்மானம் வரலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. மூட்டில் ஏற்படுற கிருமி தொற்று ஒரு இன்ஃபெக்ஷனால் அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் வரலாம், இல்லை மூட்டு பாதிக்கப்படலாம். இதை ஆரம்ப கட்டத்திலே பார்த்து நம்ம சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா இதனுடைய இம்பாக்ட் நம்ம கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம். இப்போ சின்ன வயசுல இருந்தே நமக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க கால்சியம் டெஃபிஷியன்சி தான் இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி. ஸோ கால்சியம் சரியா எடுத்துக்கிட்டா எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கால்சியம் ப்ராப்பரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரவே வராதா? கால்சியம் முக்கியமான மூலப்பொருள் போன் அண்ட் ஜாயின்ஸ். ஆக்சுவலாக கால்சியம் டெஃபிஷியன்சி கண்டிப்பாக மூட்டை பாதிக்கும், எலும்புகளையும் பாதிக்கும். ஸோ இதை எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, யூஸ்வலாக கால்சியம் நம்ம உடம்புல எப்போ அதிகமாக உருவாகும் அல்லது போனை எப்போ ஸ்ட்ரென்த் ஆகும் பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவத்திலிருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் நம்மளுடைய போன் நல்ல ஸ்ட்ரென்த்தாக வளரக்கூடிய பருவங்கள். அந்த பருவங்களில் நம்ம கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் அதிகம் சாப்பிட்டோம் அப்படின்னா எலும்புகள் மிக வலுவாக நமக்கு இருக்கும். அந்த 30 வயசுக்கு அப்புறம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா 30லேருந்து 50 வயசு வரைக்கும் எலும்புகள் ஒரு நிலையான தன்மை இருக்கும். அந்த ஏஜ் குரூப்பில் நம்ம என்னதான் கால்சியம் அதிகம் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுடைய எலும்புகளுக்கு அவ்வளோவா போய் சேராது. ஸோ அந்த 30ங்கிறது ஒரு கட் ஆஃப் பாயிண்ட். ஸோ அந்த ஏஜ் குரூப்பில் இருக்க பாப்புலேஷன்ஸ் மெயினாக 0 to 30 இயர்ஸ் யங்ஸ்டர்ஸ்லேருந்து ஒரு 30 வயசு உள்ள அனைவருமே கால்சியம் ரிச் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கும். 30 வயசுக்கு மேலே போயிட்டோம்னா அந்த கால்சியமோட சத்துக்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ 30 வயசுக்கு பிறகும் நம்மளுடைய கால்சியம் தேவையான அளவு ப்ராப்பராக நம்மளோட ஃபுட்டில் மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி நம்ம அவாய்ட் பண்ணலாம், பர்டிகுலர்லி ஃபார் சில்ட்ரன்ஸ். ஓகே, இப்போ 30 வயசுக்குள்ள வர நபர்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய நபர்களுக்கு எப்படி சுய பரிசோதனை செய்யறது? 30 வயசுக்குள்ள நம்ம ரொம்ப ஹெல்தியா இருப்போம் அப்படின்னு தானே எல்லாருமே நினைப்போம். ஆனா அவங்களுக்கு எலும்பு பிரச்சனை வருது அப்படின்றது எப்படி கண்டறிவாங்க? இது ஒரு சிக்கலான ப்ராப்ளம் தான். யூஸ்வலாக இது ஓவர்லேப் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. 30 வயசு உள்ளவங்க யூஸ்வலாக ஹெல்த்தியாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த போன் அண்ட் ஜாயிண்ட் சம்மந்தமான சிம்டம்ஸ் பெருசாக தெரியறதில்ல. பட் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஈவன் பிலோ 30 இயர்ஸ் பாப்புலேஷன்ஸ் கூட அட் எண்ட் ஆஃப் த டே தே ஃபீல் சம் பெயின் இன் த ஜாயின்ட்ஸ், இல்லை பேக் பெயின். இந்த சிம்டம்ஸ் யூஸ்வலாக ஃபெட்டிக் சிண்ட்ரோம் சொல்லுவோம். ஸோ அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஆக்சுவலாக எலும்பு மூட்டு சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலாக தே ஃபீல் டயர்ட்னஸ் அட் எண்ட் ஆஃப் த டே. அந்த நாளோட கடைசி ஈவினிங் டைமில் அவங்களுக்கு தே ஃபீல் டயர்ட். அண்ட் அவங்களுக்கு ரெகுலராக செய்கிற ஒர்க்கே லுக்ஸ் பர்டன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ஆரம்பத்திலே போய் நம்ம உடம்புல சரியான கால்சியம், விட்டமின் டி அளவுகள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அது குறைகிற பட்சத்தில் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக எடுத்தோம்னா we can rectify from the problem. சரி, இந்த ஆர்த்ரைட்டிஸுக்கான அதிநவீன சிகிச்சை முறைகள் இப்போ ஏதாவது வந்திருக்குதா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது யூஸ்வலாக காமனான ப்ராப்ளம். இது ஆர்த்ரைட்டிஸ் எந்த ஏஜ் குரூப்புக்கு வருது நம்ம பார்க்கணும். யங் ஏஜ் குரூப் வருதா இல்லை ஓல்டு ஏஜ் குரூப் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வருதான்னு பார்க்கணும். யங்கர் ஏஜ் குரூப்புக்கு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நிறைய காரணங்கள் இருக்குது. குட் பி இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ், இது நம்ம மூட்டு ரணம் அல்லது மூட்டு அலர்ஜி சொல்லுவாங்க. ரெண்டாவது செப்டிக் ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம், இல்லது நம்ம சீரோ நெகட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. ஒரு 50 வயசு
குறைவாக இருக்கிறவங்களுக்கு வர்ற ஆர்த்ரைட்டிஸ். ஒரு 50க்கு மேலே வயசு இருக்கிறவங்களுக்கு வர ஆர்த்ரைட்டிஸ் வந்து யூஸ்வலாக மூட்டு தேய்மானம்னு சொல்லுவோம், டீஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். யங் ஏஜ் குரூப் ஆர்த்ரைட்டிஸை வந்து ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் நம்ம பெரிய பக்க விளைவுலேருந்து நம்ம தவிர்க்கலாம். 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஆர்த்ரைட்டிஸ் யூஸ்வலாக டீஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ். அது வந்து நம்ம 4 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். கிரேட் 1 to கிரேட் 4 வரைக்கும் நம்ம சொல்லுவோம். கிரேட் 1, கிரேட் 2 ஆர்த்ரைட்டிஸ் யூஸ்வலாக வந்து நம்ம நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அது ஆரம்பத்தில் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ உடல் பருமனாக இருந்தாங்கன்னா வெயிட் ரிடக்ஷன் பண்ணலாம், அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணலாம், ஸ்மோக்கிங் ஹேபிட்டை ஃபிட் பண்ணலாம், ரெண்டாவது ஆல்கஹால் ஃபிட் பண்ணலாம். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராக்ரஸ் ஆகிறது நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இதில் வந்து பலனளிக்காதவங்க அடுத்த கட்டமாக பெயின் மெடிகேஷன்ஸ், அனால்ஜெசிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை கொடுத்து அப்புறமேட்டுக்கு சம் ஃபிசியோதெரப்பி, மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் கொடுத்து நம்ம செகண்ட் ஸ்டேஜை நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4 ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறது யூஸ்வலாக வந்து நீட் சம் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் ஃபார் த ஆர்த்ரைட்டிஸ். ஸோ அது எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு தேய்மானம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக டாக்டர் டயக்னோஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ நீங்கள் ஆர்த்ரைட்டிஸ் இதனால தான் வரும்னு சில காரணங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் மரபு வழியாக கூட இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? ஹார்மோனல் இம்பேலன்ஸால் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதா டாக்டர்? ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எஸ்பெஷலி இந்த ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க, குசிங்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்கிற பட்சத்தில் அவங்க வந்து உடல் பருமனாலையும் இந்த ஹார்மோனுடைய எஃபெக்ட்னாலையும் போன் அண்ட் ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். ஸோ அதை வந்து ப்ராப்பராக ஏர்லி ஸ்டேஜில் டயக்னோஸ் பண்ணி ஹார்மோனல் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து இதை வந்து ரிவர்சிபிள் ப்ராப்ளம். ஸோ ஒன்ஸ் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணோம்னா we can prevent the arthritis or arthritis related complications. ரெண்டாவது வந்து ஜெனட்டிக்காக ஆர்த்ரைட்டிஸ் வருமானு கேட்டிங்க, இட்ஸ் வெரி ரேர். அந்த மாதிரி வர்ற ஆர்த்ரைட்டிஸ் வந்து யூஸ்வலாக வந்து இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எந்த ஸ்டேஜில் இருக்காங்கிறத ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி அதற்கான மெடிக்கேஷன்ஸு ஸ்டார்டிங் இனிஷியல் பீரியடை நம்ம கொடுக்கும் பட்சத்தில் அவங்க வந்து ஒரு மோசமான ஸ்டேஜுக்கு போகாமல் அவாய்ட் பண்ணலாம். இப்போ பாரம்பரிய சிகிச்சை முறையில் இருக்கிறத தாண்டி இப்போ வந்து ஆர்த்தோஸ்கோபி சர்ஜரின்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாம். ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி வந்து எலும்பு மூட்டு மாற்று சிகிச்சையில் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி. அது நம்ம யூஸ்வலாக நமக்கு தெரிஞ்ச லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மாதிரி தான். யூஸ்வலாக வயிற்றில் நம்ம அப்டமினல் சர்ஜரிஸ் பண்ணோம் இல்லையா, த்ரூ த கேமராஸ், அதே மாதிரி தான் நம்ம மூட்லேயும் இந்த ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் பண்ணுறோம். இந்த ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி மூலிமா நம்ம சின்ன ஹோல், மூட்டில் சின்ன ஹோல்ஸ் போட்டு அதில் வழியாக ஒரு பென்சில் திக்னஸ் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கால்டு ஆர்த்ரோஸ்கோப், அது வழியாக நம்ம மூட்டு உள்ளே இருக்கிற பாகங்களை வந்து நம்ம கேமரா மூலிமா இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதன் மூலிமா நமக்கு என்ன ப்ராப்ளங்கிறத ஆக்சுவலாக நம்ம டயக்னோஸ் பண்ணி த்ரூ த கேமரா we can do investigation, we can diagnose the problem, at the same time we can treat the problem by surgical method. ஸோ நீங்கள் நீல இந்த ஆர்த்தோஸ்கோபி சர்ஜரி பண்ண முடியும்னு சொல்லியிருந்தீங்க. இதை தாண்டி வேற எந்தெந்த பகுதிகளெல்லாம் ஆர்த்தோஸ்கோபி சர்ஜரி பண்ண வாய்ப்புகள் இருக்குது டாக்டர்? ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி காமனாக நீ ஜாயிண்ட் அண்ட் ஷோல்டர் ஜாயிண்ட் யூஸ்வலாக நம்ம பண்ணுறோம். அதை தவிர்த்து நம்ம வந்து ரிஸ்ட் ஜாயிண்ட், ஆங்கிள் ஜாயிண்ட் அண்ட் ஹிப் ஜாயிண்ட், இந்த மூட்டுகள்லையும் நம்ம ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே, பாரம்பரிய சர்ஜரிக்கும் இப்போ ஆர்த்தோஸ்கோபி சர்ஜரிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இது எந்த வகையில் இந்த ஆர்த்தோஸ்கோபி சர்ஜரி வந்து சிறந்த முறையாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்வீங்க? ரெகுலர் சர்ஜரிக்கும் ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரிக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ், யூஸ்வலாக ரெகுலர் சர்ஜரியில் நம்ம வந்து பெரிய லாங் இன்சிஷன், பெருசாக நம்ம சதைகளை கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணுவோம். இந்த சர்ஜரியில் வந்து உங்களுக்கு வந்து வலிகள் அதிகமாக இருக்கும், சர்ஜரிக்கு அப்புறம் ஏற்படுற வலி அதிகமாக இருக்கும், பிளட் லாஸ் அதிகமாக இருக்கும், ரெக்கவரி வந்து உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும் டியூ டு லாங் இன்சிஷன் அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஸ்டிஃப்னஸ், இந்த மாதிரி காரணங்கள்னால உங்களுக்கு ரெக்கவரி லேட் ஆகும். பட் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் நமக்கு என்னென்னா சின்ன டைனி இன்சிஷன் மூலிமா நம்ம வந்து சர்ஜரிஸ் பண்ணுறதுனால அறுவை சிகிச்சைக்கு பிறகு வலிகள் ரொம்ப குறைவாக இருக்கும், விரைவாக வந்து குணமடைய முடியும். நம்மளுடைய நம்மளுடைய வேலைகளுக்கு சீக்கிரமாக நம்ம போக முடியும். ஸோ we can recover fast and less time consuming procedure, and hospital stay usually daycare surgery, we will call it daycare surgery. So the same day we can go to home with arthroscopic surgeries.
இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு சில ஸ்டேஜஸ் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து மெடிகேஷன்ஸே போதுமானது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. மருந்து மாத்திரைகள் மூலமாவே சரி பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த ஆர்த்தோஸ்கோபி சர்ஜரி யாருக்கெல்லாம் தேவைப்படும்? யாருக்கெல்லாம் நீங்க சர்ஜரி போங்கன்னு சஜஸ்ட் பண்ணுவீங்க? யூஸ்வலாக ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா, முழங்கால் தசைநார் கிழிவு அண்ட் தோள்பட்ட தசைநார் கிழிவு உள்ளவங்களுக்கு தான் யூஸ்வலாக தேவைப்படும். இது யாருக்கு காமனாக வரும்னு பார்த்தோம் அப்படின்னா, முழங்கால் விளையாட்டு நேரங்களில் ஏற்பட்ட காயங்கள், யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில் யூஸ்வலாக வந்து முழங்கால் மூட்டு தசைநார் அண்ட் சவ்வுகள் வந்து கிழிவு ஏற்படும் போது அவங்களுக்கு ஏற்படுற வலி வேதனைகளை பொறுத்து ஆரம்ப கட்டங்களில் நம்ம வந்து ஐஸ் பேக்கிங், மெடிகேஷன்ஸ், நான் சர்ஜிக்கலாக ட்ரீட் பண்ணி பார்த்து அவங்களுக்கு செட்டில் ஆகாத பட்சத்தில் அவங்களுக்கு எம்ஆர்ஐங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த தசைநார் கிளியோட தன்மையை எக்ஸாக்டாக டயக்னோஸ் பண்ணி அது முழுசாக கிழிஞ்சிருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். விளையாட்டு வீரர்களுக்கு ஆர்த்தோஸ்கோபி சர்ஜரி பண்றதுனால ஒரே நாள்ல தீர்வு கிடைக்கும். உடனடியா அவங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க ஈடுபடலாம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ ஃபாஸ்டான ஒரு ரெமெடி இருக்கும்போது ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா? கண்டிப்பா இந்த ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரினால உடனே நம்மளுடைய பழைய நிலைமைக்கு திரும்ப முடியும். பர்டிகுலர்லி விளையாட்டு வீரர்கள் அவங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆகி அந்த லெகமெண்ட் டேர்ல இருந்து தே கேன் ரெஸ்யூம் தேர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அஸ் ஏர்லி அஸ் பாசிபிள். இதுல பக்க விளைவுகள்னு பார்த்தோம்னா பெருசா நம்ம சொல்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஓப்பன் சர்ஜரி கம்பேர் பண்ணும்போது இதுல பக்க விளைவுங்கிறது மிக குறைவு. அதுதான் இந்த ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரியோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ஆர்த்தோஸ்கோபி சர்ஜரி வந்து வயசான பின்னாடி வரக்கூடிய மூட்டு தேய்மானமாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் வயசானவங்களுக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா? வயதானவங்களுக்கு ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி எந்த கண்டிஷன்ல தேவைப்படும் அப்படின்னா, மூட்டு தேய்மானம் உள்ளவங்க, மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்டவங்க, மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம அந்த மூட்டில் இருக்கிற ரணங்களை குறைக்கிறதுக்கு we will do diagnostic arthroscopy. The same time we will do லாவேஜ்ங்கிற மூட்டுல இருக்கிற வலி உண்டாக்கக்கூடிய காரணிகளை அகற்ற மாதிரி நம்ம ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணி அதை நம்ம பண்ணலாம். இதன் மூலியமா மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை நம்ம தள்ளி போட முடியும். ஸோ அவங்களுக்கு அந்த மூட்டு தேய்மானத்தில் வர வலி கொஞ்சம் குறையும். ரெண்டாவது சம்டைம்ஸ் இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் இந்த கண்டிஷன் உள்ளவங்களுக்கு அந்த மூட்டு சுற்றி இருக்கிற சைனோவிங்கிற ஒரு தசைகளை நம்ம ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி மூலியமா அகற்றும் பொழுது அவங்களுக்கு அந்த தேய்மானத்தினால வர வலியும் வேதனையும் குறையும். ஸோ அவங்களுக்கு சர்ஜரிஸ் ரீப்ளேஸ்மெண்ட் போன்ற சர்ஜரிகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். டாக்டர் செந்தில் ராஜன், நீங்க பேசிட்டு இருந்தீங்க ஆர்த்தோஸ்கோபி சர்ஜரி பத்தி. பட் இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து சர்ஜரி வந்து பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் தேவை இந்த ஆர்த்தோஸ்கோபி சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா? கண்டிப்பாக எஸ்பெஷலி ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு யூஸ்வலாக அந்த தோள்பட்ட தசை இருக்குன்னு சொல்லுவோம், ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது அவங்களுக்கு மோஸ்ட்லி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஆர் க்ரானிக் இல்னஸ் பேஷண்ட்ஸ், ஒரு ஹைப்பர் டென்ஷன் ஆர் இருதய நோய் உள்ளவங்களுக்கு, இவங்களுக்கு நாட்பட்ட வியாதி உள்ளவங்களுக்கு தோள்பட்ட தசை இருக்குங்கிறது காமனான ப்ராப்ளம். இந்த தோள்பட்ட தசை இருக்கவங்க என்ன பண்ண முடியும்னா, பண்ண முடியாதுன்னு பார்த்தோம்னா அவங்களோட தோள்பட்டையை ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. பர்டிகுலராக அவங்களுக்கு ட்ரெஸ் போடுறதுல ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை தலை சீவுறதுல ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை தலைக்கு மேலே கையை தூக்கி செய்ய வேண்டிய வேலைகளில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த வேலைகள்லாம் செய்ய முடியாது தோள்பட்டை இருக்கிறதுனால. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆரம்பத்திலேயே வந்து நம்ம எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணுற அது எந்த ஸ்டேஜில் நமக்கு தோள்பட்டை இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். யூஸ்வலாக வந்து 3 கேட்டகரியை நம்ம டிவைட் பண்ணோம்: மைல்டு, மாடரேட், சிவியர். ஸோ மைல்டு அண்ட் மாடரேட் தோள்பட்டை தசை இருக்கிறத வந்து நம்ம மருந்து மாத்திரைகள் அந்த பிசியோதெரபி மூலியமாக நம்ம சரி பண்ணிக்க முடியும். சிவியரா இருக்கிற தோள்பட்ட தசை இருக்கும் போர்ஷன் சொல்றதுக்கு நம்ம ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரியில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா, அந்த தோள்பட்ட தசை இருக்கங்கள ஆர்த்ரோஸ்கோப் மூலியமா அந்த இறுக்கத்தை தளர்வடை செஞ்சு அவங்களுடைய ஷோல்டர் மூவ்மெண்ட்டை அதிகப்படுத்துற மாதிரி நம்ம எளிமையாகும். ஸோ அவங்களுக்கு இருக்கிற தோள்பட்ட தசை இருக்கும் நாள்பட அவங்களுக்கு ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரிக்கு அப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். அவங்களால பழையபடி அவங்க தலைக்கு மேலே தூக்கி செய்ய வேண்டிய வேலைகளை ஈஸியாக செய்ய முடியும். ஓகே, தோள்பட்டையில் செய்யக்கூடிய ஆர்த்தோஸ்கோபிக் சர்ஜரி பற்றி சொன்னீங்க. அதே மாதிரி மூட்டில் செய்யக்கூடிய ஆர்த்தோஸ்கோபிக் சர்ஜரி குறித்தும் விரிவாக சொல்லலாம். ஷோல்டர் மூட்டில் நம்ம வந்து தோள்பட்ட தசை மூட்டில் பண்ணுற ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரிஸ் தோள்பட்ட தசை இருக்கிறதுக்கு தவிர்த்து வேற யாருக்கு தேவைப்படும் பார்த்தோம்னா லிகமெண்ட் டேர்.
அதுவும் வந்து யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் காமனாக வரும். சுப்ராஸ்பைனைட்டிஸ்ங்கிற டெண்டன் யூஸ்வலாக காமனாக லிகமெண்ட் டேர் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ இந்த லிகமெண்ட் டேர் இருக்கவங்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தோம்னா, கை அவங்களால தூக்க முடியாது. இமிடியட்லி ஆஃப்டர் ட்ராமா கீழே விழுந்து அடிபட்ட உடனே அவங்களால கையை மேல் தூக்க முடியாது. கை வலு விழுந்த மாதிரி இருக்கும். அவங்க உடனே வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்துட்டு இந்த சுப்ராஸ்பைனைட்டிஸ் டேர் லிகமெண்ட் டேரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ்வலாக வந்து அதுக்கு ஏர்லியராக சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் தோள்பட்டையை நம்ம மேல் தூக்க முடியும். யூஸ்வலாக அந்த சர்ஜரி யூஸ்வலாக ஆர்த்ரோஸ்கோப் சர்ஜரி ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இவங்களை தவிர்த்து வேறு யாருக்கு இந்த ஷோல்டர் ஆர்த்ரோஸ்கோபி தேவைப்படும் பார்த்தோம்னா, அடிக்கடி மூட்டு நழுவுதல், ஷோல்டர் டிஸ்லோகேஷன் சொல்லுவோம். இந்த ரெக்கரண்ட் ஷோல்டர் டிஸ்லோகேஷன் உள்ளவங்களுக்கு யூஸ்வலாக தோள்பட்ட மூட்டோட முன்பகுதி வந்து பலவீனமாக இருக்கும். ஸோ அந்த முன்பகுதியை வந்து பலவீனத்தை சரி பண்ணுறதுக்கு ஆர்த்ரோஸ்கோபி சிகிச்சை மூலிமா நம்ம தோள்பட்டோட மூட்டோட முன்பகுதியை வலுவாக இந்த ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி மூலியம் பண்ண முடியும். இதனால் அவங்களுக்கு அடிக்கடி மூட்டு நழுவுறதை நம்ம தவிர்க்கலாம். இதெல்லாம் நம்ம தோள்பட்ட மூட்டில் பண்ணக்கூடிய காமனாக பண்ணக்கூடிய ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லக்கூடிய இந்த மூட்டு தேய்மானம் எதனால வருது, யாருக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டாக்டர்? ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது நம்ம மூட்டு பலவீனம் இல்லை மூட்டு எலும்பு குறைன்னு சொல்லுவோம் தமிழில். இந்த யூஸ்வலாக வந்து ஓல்டேஜ் பீப்புள்ஸ், இது ஒரு வயோதிகத்தினால வர ஒரு ப்ராப்ளம். யூஸ்வலாக வந்து எலும்போட ஸ்ட்ரென்த்து நம்ம பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிறந்ததுலேருந்து 30 வயசு வரைக்கும் எலும்போட ஸ்ட்ரென்த்து நம்ம வந்து அதிகப்படுத்தி கொள்ள முடியும். ஸோ 30 வயசுக்கு பிறகு பார்த்தோம்னா எலும்போடைய ஸ்ட்ரென்த், போன் டென்சிட்டி நம்ம சொல்லுவோம். யூஸ்வலாக இந்த போன் டென்சிட்டி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ 30 வயசுக்கு அப்புறம் ஏற்படுற எலும்பு டென்சிட்டி குறைபாட்டை நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம். பர்டிகுலர்லி ஆஃப்டர் 50 இயர்ஸ். இன்னும் சொல்ல போனோம்னா மெனோபாஸ் ஆன பெண்களுக்கு, மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது காமனான ப்ராப்ளம். பட் இதில் என்ன போகணும்னா, இந்த ஆஸ்டியோபோரோசிஸை யூஸ்வலாக வந்து சிம்டம்ஸ்லெஸ், ஏசிம்டமெட்டிக்காக தான் இருக்கும். அதாவது நமக்கு அறிகுறிகள் எதுவும் காட்டாது. இது எப்படி நமக்கு வெளிப்படுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கை ஊனும் போதோ இல்லை ஸ்டெப்ஸில் நம்ம கால் மிஸ் ஆகும் போதோ நம்ம எலும்புகள் ஏற்படும் எலும்பு முறிவு வந்து ரொம்ப மோசமானதாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது தான் எங்களுக்கு இந்த எலும்பு புரை ஆர் ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கிறது நமக்கு தெரிய வரும். இது ஒரு சைலண்ட் டிசீஸ் சொல்லுவோம் யூஸ்வலாக. ஸோ இது ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சோம்னா இதுக்கான மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலும் இது ரிவர்சிபிள் தான், நம்ம ஈஸியாக அதை ட்ரீட் பண்ண முடியும். ஸோ ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக வரும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பெண்களுக்கு மெனோபாஸ் டைமில் இது வரும் அப்படின்னா எல்லா பெண்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா. யூஸ்வலாக அந்த ஹார்மோனல் சப்போர்ட்டுங்கிறது எலும்புகளுக்கு யூஸ்வலாக அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் தவிர்க்கும். ஒன்ஸ் அந்த மெனோபாஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த ஹார்மோனல் சப்போர்ட்ஸ் இல்லாததுனால அவங்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக 50 வயசுக்கு அப்புறம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவலாகவே இருக்கும். பட் கம்பேரிட்டிவ் டு உமன்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக வந்து ஆஸ்டியோபோரோசிஸோட தாக்கம் அதிகமாக இருக்கும். இது எப்படி டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது? இதுக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது? ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ் சஸ்பெக்டட் இல்லை நம்ம யூஸ்வலாக ரொட்டீனாக 50 வயசுக்கு மேற்பட்டவங்க நம்ம ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு முறை போன் டென்சிட்டி ஸ்கேன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கேன் வந்து நம்மளுடைய போனோட டென்சிட்டியை வந்து மெஷர் பண்ணோம். ஸோ இந்த போன் டென்சிட்டி ஸ்கேனில் இருக்கிற ஸ்கோர்ஸ் வச்சு நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்போட டென்சிட்டியை நார்மல், ஆஸ்டியோபெனிக் அண்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் 3 கேட்டகரியை நம்ம டிவைட் பண்ணோம். நார்மல் போன் டென்சிட்டிகளுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. ஸோ ஆஸ்டியோபீனியாங்கிறது நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு முந்தைய கட்டம். ஸோ ஆஸ்டியோபீனியாங்கிற ஸ்டேஜ்ல இருந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா we can prevent osteoporosis. Once osteoporosis வந்துச்சுன்னா they are high risk people for fractures, silent fractures or trivial injury fractures. ஸோ அவங்க வந்து high risk people. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ போன் டென்சிட்டி ஸ்கேன் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்வெஸ்டிகேஷன் we need to do once after 50 years. இப்போ ஒருவேளை சரியான நேரத்தில் இந்த ஆஸ்டியோபோரோசிஸை வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும்? ஆஸ்டியோபோரோசிஸ் நம்ம சரியான நேரத்தில் ட்ரீட் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து எலும்பு முறிவுகள் ஈஸியாக வரும். யூஸ்வலாக வந்து எலும்புகள் வலுவானது, அது எலும்புகள் முறிவு ஏற்படுறதுக்கு ஒரு வலுவான ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் எலும்புகள் முறிவு ஏற்படும். பட் இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் பாதிக்கப்பட்டவங்க என்னங்கன்னா ஒரு குறைந்த ஃபோர்ஸில் இருக்க யூஸ்வலாக ட்ரிவியல் ட்ராமான்னு சொல்லுவோம். வீட்டில் வந்து படி மிஸ் ஆகிறது, பாத்ரூமில் ஸ்லிப்பாகி விடுறதுனால யூஸ்வலாக ஹிப் ஃப்ராக்சர் சொல்லுவோம். இல்லை யூஸ்வலாக கை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கை ஊன போகும்போது அவங்களுக்கு மணிக்கட்டு, ரிஸ்ட் ஃப்ராக்சர்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ்வலாக ஈஸியாக வந்துடும். நார்மல் கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து மினிமல் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் சிவியர் ஃப்ராக்சர்ஸ்.
இதுதான் அவங்களுக்கு முக்கியமான ப்ராப்ளம் ஆஸ்டியோபோரோசிஸ். ரெண்டாவது இந்த 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்படுகிற வயோதிகத்தினால் ஏற்படுகின்ற மூட்டு தேய்மானம் ஆர்த்ரைட்டிஸ் வந்து இன்னும் அதிகப்படியாக இருக்கும். அவங்களுக்கு இன்னும் ஆர்த்ரைட்டிக் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தமான சிகிச்சை பெறதுக்கு சிரமங்கள் இருக்கும். ஓகே டாக்டர், எலும்பு சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை குறித்து பேசணும். இப்போ இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இருக்குது இல்லையா, யார் யாருக்கு எந்தெந்த வயசு உடையவர்களுக்கெல்லாம் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? யார் யாருக்கெல்லாம் இது அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? யூஸ்வலாக மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை ஏஜான பாப்புலேஷன்ஸ்க்கு மூட்டு தேய்மானத்தை ஆர்த்ரைட்டிஸ்க்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இதில் யூஸ்வலாக காமனாக மூட்டு தேய்மானம் எங்கே வரும்னு பார்த்தோம்னா நீ ஜாயிண்ட் அண்ட் ஹிப் ஜாயிண்ட். காமனாக பண்ணுறது ஹிப் அண்ட் நீ ஜாயிண்ட்ஸ். நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு யூஸ்வலாக கிரேட் 2க்கு மேலே உள்ள மூட்டு தேய்மானங்களுக்கு, கிரேட் 3 அண்ட் கிரேட் 4 மூட்டு தேய்மானங்களுக்கு நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்னால அவங்க ஏற்பட்டிருக்கிற நாள்பட்ட வலி, பெயின் வந்து யூஸ்வலாக ரெடியூஸ் ஆகும். ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், ஆர்த்ரைட்டிஸ்னால ஒரு ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் அவங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். அவங்களுடைய முழங்கால் மூட்டுகளை நல்லா மடக்கி நீட்ட முடியும். ஸோ இந்த மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவங்களால இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும். அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை எந்த அளவுக்கு சேஃப்? இதனால் ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை வந்து யூஸ்வலாக கிரேட் 3, கிரேட் 4 ஆர்த்ரைட்டிஸ்களுக்கு ஒரு சிறப்பான சிகிச்சை முறை. ஏன்னா கிரேட் 3, கிரேட் 4 ஆர்த்ரைட்டிஸ் இருக்கீங்க யூஸ்வலாக அந்த மூட்டு தேய்மானத்தினால மூட்டு தசை இறுக்கம், மூட்டோட மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஸோ இந்த மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை செஞ்ச பிறகு அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவங்க வந்து நல்ல இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும். ஸோ இதில் பக்க விளைவுகள்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிய பக்க விளைவுகள் பெரிதாக கிடையாது. யூஸ்வலாக எல்லா சர்ஜரிக்கும் இருக்கிற பக்க விளைவுகள் தான். ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பார்த்துக்கணும். ரெண்டாவது மாட்டு அறுவை சிகிச்சைக்கு பிறகு நம்ம பண்ணக்கூடிய ரெகுலர் ஃபிசியோதெரப்பி ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஒரு சில பக்க விளைவுகளை நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எந்த மெடிக்கேஷனும் இல்லாமல், எந்த சர்ஜரியும் இல்லாமல் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறதுக்கு என்ன டாக்டர் பண்ணணும்? ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு இந்த மூட்டு தேய்மானங்கள், மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சிறு பருவத்திலிருந்தே ப்ராப்பரான ஃபிசியோதெரப்பி, ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், டெய்லியும் சஸ்டைன்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நம்ம வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய மூட்டு மற்றும் தசைநார் எலும்புகளை வலுவாக வச்சுக்க முடியும். ஸோ ஃபிசியோதெரப்பி இஸ் த preventive aspect for bone and joint problems. ஓகே டாக்டர், இவ்வளவு நேரம் ஒதுக்கி நான் கேட்ட நிறைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ரொம்பவே நிதானமாக தெளிவாக அழகாக பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு ரொம்பவே நன்றி. நேயர்களே, காவேரி ஹாஸ்பிட்டல் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. நம்ம நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதவங்க உடனடியாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.